வணக்கம். நம்ம ஆதார் சேவா கேந்திரால அப்பாயின்மெண்ட் எப்படி புக் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இது மெயினா எதுக்கு அப்படின்னா, என்ன டேட் என்ன ஸ்லாட் அவைலபிளா இருக்கோ அதை நம்மளுக்கு ஏத்த மாதிரி புக் பண்ணிட்டு நம்ம ஆதார் அப்டேட்டோ இல்ல புது ஆதார் வாங்கறதுக்கோ நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்லைன்ல ஆதார் சேவா கேந்திரா அப்பாயின்மெண்ட் நீங்க டைப் பண்ணீங்கனாலே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் லிங்க் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லிங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா புக் அண்ட் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறது எதுக்கெல்லாம் காட்டும், ஃப்ரெஷ் ஆதார் இல்லை நேம் அட்ரஸ் மொபைல் நம்பர் எதுனாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் இதில் புக் அண்ட் அப்பாயின்மெண்ட்டில் என்ன சிட்டியோ உங்கள் நியரஸ்ட் நீங்கள் இருக்கிற சிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் கொடுத்துட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட். ஸோ நான் இங்கே சென்னை செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு புக் அப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு கொடுத்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் ஆதார் அப்டேட்டா இல்லை நியூ ஆதாரா இல்லை ஏற்கனவே நம்ம அப்பாயின்மெண்ட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அது அவங்களுக்கு தான் இந்த ஆப்ஷன் வேணும். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு சார்ஜஸ் என்னென்ன கொடுத்துருப்பாங்க. புது ஆதார் ஃப்ரீ, அதே மாதிரி பயோமெட்ரிக் அப்டேட்டும் ஃப்ரீ. இந்த பயோமெட்ரிக் அப்டேட் வித்தவுட் டெமோகிராஃபிக் அப்டேட், அதாவது டெமோகிராஃபிக் டேட்டா அப்டேட் பண்ணாமல் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா 100 rupees. அதே மாதிரி டெமோகிராஃபிக் அப்டேட்ன்றது எல்லாமே நீங்கள் இமெயில் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அட்ரஸ் சேஞ்ச் பண்ணாலும் சரி, அதுக்கு நம்மளுக்கு 50 rupees சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே நம்மளோட மொபைல் நம்பர் என்னவோ மொபைல் நம்பர் என்டர் பண்ணிவிட்டு இந்த கேப்சா இங்கே என்டர் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துருங்க. ஸோ நம்ம ஓடிபி ஜென்ரேட் கொடுத்தோன்னே இங்கே நம்ம மொபைல் நம்பருக்கு ஓடிபி வந்துடும். ஸோ அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓடிபி வெரிஃபிகேஷன் கிளிக் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த பேஜ் தான் வரும். ஸோ இந்த பேஜில் நம்ம என்னென்ன ஃபில் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ ரெசிடென்ட் தான் ஸோ ரெசிடென்ட் செலக்ட் பண்ணிப்போம். அப்பாயின்மெண்ட் டைப் அப்டேட்னா அப்டேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் நம்பர், ஆதாரில் இருக்க நேம். அடுத்து அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் டைப் டாக்குமெண்ட்டு, ஸ்டேட் தமிழ்நாடு, அதாவது நீங்கள் எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட், சிட்டி, அதே மாதிரி சேவா கேந்திரால இதுவுமே ட்ராப் டவுன் மாதிரி தான் வரும். ஸோ சென்னையில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ அது ஒன்று மட்டும்தான் இந்த ட்ராப் டவுன்ல நம்மளுக்கு காட்டும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நான் எதை அப்டேட் பண்ணணும் அப்படின்ட்டு இது கேட்கும். ஸோ நான் இமெயில் ஐடி செலக்ட் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இமெயில் ஐடி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபீ எவ்வளோ அப்படின்றது இங்கே காட்டும். ஸோ 50 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட இமெயில் ஐடியை இங்கே என்டர் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ அடுத்த பேஜ் நம்ம போனோம் அப்படின்னா நெக்ஸ்ட் கொடுத்துட்டு நம்மளுக்கு அவைலபிள் ஸ்லாட்ஸ் காட்டும். ஸோ ரெட் எல்லாமே ஃபில்டு, இந்த ஒயிட்டில் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு அவைலபிளான ஸ்லாட். ஸோ நான் ஸோ இதை நாம செலக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நான் 6th இந்த ஸ்லாட் செலக்ட் பண்ணியிருக்கேன். செலக்ட் பண்ணிட்டு நம்ம இங்கே நெக்ஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே, அதாவது நம்ம என்ன அப்பாயின்மெண்ட் டைப் என்ன, எந்த இடத்துல நாம புக் பண்ணியிருக்கோம், எந்த டேட்ல நாம புக் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு எல்லாமே காட்டும். அதே மாதிரி நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே, நம்ம ஓடிபி எந்த மொபைல் நம்பர்ல வெரிஃபை பண்ணோம், நம்மளோட இமெயில் ஐடி, ஆதார்ல இருக்க அட்ரஸ், இதெல்லாமே கரெக்டான வெரிஃபை பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஸோ சப்மிட் கொடுத்தோன்னே நம்மளுக்கு இந்த பேஜ் நம்மளுக்கு வரும். ஸோ இந்த பேஜ் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் செலக்ட் பண்ணோன்னே உங்கள் மொபைலுக்கு மெசேஜ் வந்துடும். அதாவது இந்த டேட்டில் இந்த ஸ்லாட் நீங்கள் புக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு மெசேஜ் வந்துடும். இந்த பேமெண்ட்டை நம்ம முடிச்சிட்டா அப்பாயின்மெண்ட் புக் பண்ணுற ப்ராசஸ் நம்மளுக்கு முடிஞ்சிடும். இப்படி தான் நம்ம ஆதார் சேவா கேந்திரால அப்பாயின்மெண்ட் ஈஸியாக புக் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.